கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம ஜீவனை குறிச்சும் இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோன்றதை குறித்து நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். இந்த 14வது அதிகாரம் முழுவதும் 3 விஷயத்தை குறித்து சொல்லப்பட்டது. ஒன்று, சிலுவைக்கு முன்னாடி நாம எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம். அப்புறம் சிலுவை, அப்புறம் சிலுவைக்கு அப்புறம் நாங்க எங்க இருக்கிறோம், நாம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம். இந்த 3 விஷயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வசனமா நம்ம பார்ப்போம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இந்த 2வது வசனம் 3வது வசனம், வீடுனா என்ன, வாசஸ்தலம்னா என்ன, இதுக்குண்டான அர்த்தங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். 7வது வசனம், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இயேசு என்ன சொல்றாருன்னா, இது முதற்கொண்டு நீங்க பிதாவை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே பிலிப் கேட்கிறான். பிலிப் அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்ப இந்த வசனத்தோட சேர்ந்து இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிப்போம். எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானோடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிப்போம். இதுல நான் முதல் பிரைஸை வாசிக்கிறேன். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபம். யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் பிதாவினுடைய தன்மையும் சொரூபம். பிதாவினுடைய தன்மை என்னது? பிதாவினுடைய தன்மைனா என்னது? பிதாவுடைய குணாதிசயம். பிதாவினுடைய தன்மையின் சொரூபம். பிதாவினுடைய குணாதிசயத்தை ஒரு சொரூபமாக வரைந்தால் அதை இயேசுவதான் வரைய முடியுமா? இயேசுவாதான் வரைய முடியும். ஏன்னா இயேசுதான் பிதாவின் தன்மையின் சொரூபமா இருக்கிறாரா. திரும்பவும் சொல்றேன், அவருடைய தன்மை, பிதாவுடைய தன்மையை சொரூபமாக வரைஞ்சா இயேசுவதான் வரையணும். ஏன்னா பிதாவுடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இயேசுடைய குணாதிசயங்களை பார்த்தா அதுதான் பிதாவுடைய குணாதிசயங்கள். இயேசுடைய வார்த்தைகளை கேட்டா அதுதான் பிதாவுடைய வார்த்தைகள். ஏன்னா பிதாவுடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறார். இன்னொரு வசனம், கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அதிரசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். அங்க பிதாவினுடைய தன்மையும் சொரூபம் எபிரேயர் 1ல வாசம். இப்ப கொலோசியர் 1ல தேவனுடைய தற்சுரூபம். அங்க தேவனுடைய தன்மையை ஒரு உருவமா வரைஞ்சா இயேசுவதான் வரையணும். இங்க தேவனையே ஒரு உருவமா வரைஞ்சா இயேசுவதான் வரையணுமா? தேவனுடைய சொரூபமா இருக்கிறார். தேவனை பார்க்கணுமா, கடவுளை பார்க்கணுமா, இயேசுவை பார்த்தா போதும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்ப யோவான் 14வது அதிகாரத்துக்கு வருவோம். 9வது வசனம் நம்ம படிச்சுட்டோம். 10வது வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமா சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இந்த யோவான் 14வது அதிகாரம் பாத்தீங்கன்னா உறவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், சிலுவைக்கு முன்பாக, அப்புறம் சிலுவைக்கு அப்புறம். சிலுவைக்கு முன்பாக நமக்கும் ஆண்டவருக்கு உண்டான உறவு எப்படி இருந்துச்சு, அப்புறம் சிலுவைக்கு அப்புறம் நமக்கும் ஆண்டவருக்கு உண்டான உறவு எப்படி இருக்கு. இதுதான் இந்த 14ஆம் அதிகாரம். இந்த உறவை சொல்றதுக்கு அவங்களுக்குள்ள எந்த உறவுல அவங்க இருக்கிறாங்கன்றத நமக்கு சொல்றாரு. பிதாவும் குமாரனும் எப்படிப்பட்ட உறவுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இயேசு சொல்றாரு 10வது வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறது இல்லையா? இயேசு பிதாவுக்குள்ள இருக்கிறான், பிதா இயேசுக்குள்ள இருக்கிறான்.
அடுத்த வசனம், நான் உங்களுடன், அடுத்த பிரைஸ், அதே வசனத்துல அடுத்த பிரைஸ், நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை சுயமா சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். என்னிடத்தில் வாசமா இருக்கக்கூடிய பிதாவானவரே. பிதா எங்க வாசமா இருக்கிறார்? இயேசுக்குள்ள வாசமா இருக்கிறார். இதுதான் அந்த உறவு. அவங்களுக்குள்ள உறவு எப்படின்னா, பிதா இயேசுக்குள்ள வாசமா இருக்கிறாராம், இயேசு பிதாவுக்குள்ள வாசமா இருக்கிறாராம். ஏன்னா அடுத்த 11ஆம் வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். இப்ப 3ஆம் வசனத்தை என்ன படிச்சோம் அப்படின்னா, 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலம் என்பது சிலுவை. சிலுவை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி. இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு ஒரு இடத்துல இருக்கிறாராம், அந்த இடத்துல இருந்து வந்தாராம், அந்த இடத்துல மறுபடியும் நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்து கொள்றாராம். எந்த இடம் அது? இங்க 10ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும். பிதா என்னில் வாசமா இருக்கிறார், நான் அவருக்குள்ள வாசமா இருக்கிறேன். இதுதான் வாசஸ்தலம். இயேசுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கு? பிதாவின் இடத்துல இருக்கு. அங்க பிதாவின் இடத்திலிருந்து வந்தாராம் பாருங்க. அங்கிருந்து வந்துட்டு நம்மளை எல்லாம் அங்கேயே கொண்டு போற. அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்க நம்மளை கொண்டு போறாராம். எங்கிருந்து வந்தார்? பிதாவினிடத்திலிருந்து வந்தார், அந்த உறவிலிருந்து வந்தார், பிதாவுக்குள்ளிருந்து வந்தார். வந்துட்டு நம்மளெல்லாம் சிலுவையின் மூலமாக, சிலுவைக்கு அப்புறம் சிலுவையின் மூலமாக ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே, ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே சேர்த்து கொண்டு அவர் வாசமா இருக்கக்கூடிய இடத்துல நம்மளை கொண்டு போறாராம். அவர் எங்க வாசமா இருக்கிறார்? பிதாவுக்கு உள்ள வாசமா இருக்கிறார். அதுதான் அவருடைய வாசஸ்தலம். பிதா எங்க வாசமா இருக்கிறார்? இயேசுக்குள்ள வாசமா இருக்கிறார். அந்த இடத்துல நம்மளை கொண்டு போறாராம். நான் திரும்பவும் படிக்கிறேன், 3ஆம் வசனம் படிக்கிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுகின்ற பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. இப்ப 10ஆம் வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை விசுவாசிக்கிறது இல்லையா? அவர் எங்க இருக்கிறாரா? பிதாவின் இடத்தில். அங்க இருந்து வந்தாரு, நம்மளை அங்கு கொண்டு போறாரு. இப்ப அடுத்த வசனம், 12ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால், சிலுவைக்கு அப்புறம் உயிர்த்ததுக்கு அப்புறம் திருப்பி பிதாவின் இடத்துக்கு போறார். பிதாவின் இடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வன், இவர்களை பார்க்கணும் பெரிய கிரியைகளை செய்வான். இயேசு பிதாவின் இடத்துல போறதுக்கும் நாம பெரிய கிரியைகளை செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் அப்படின்னா, இயேசு பிதாவின் இடத்திலிருந்து வந்தார், அந்த வாசஸ்தலத்திலிருந்து வந்தார், அவருக்குள்ள வாசமா இருந்து வந்தார். வந்து சிலுவையின் மூலமாக நம்ம எல்லாரையும் அவர் ஒண்ணு சேர்த்து, நம்ம எல்லாரையும் சேர்த்து கொண்டு இப்ப பிதாவின் இடத்துல போறார். சிலுவைக்கு அப்புறம் அவர் தனியா போகலையா, நம்ம எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போறாராம் பிதாவின் இடத்துல. அப்படி கூட்டிட்டு போகும்போது இப்போ பிதாவுக்குள்ள இயேசுக்குள்ள பிதாவும் இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு வச்சுட்டாராம், அந்த உறவுக்குள்ள நம்மளை வச்சுட்டாராம். இந்த விஷயத்த நீ உணர்ந்துட்டேனா, நீ அனுபவிச்சிட்டேனா, நீ நான் செய்த கிரியைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் இந்த உலகத்துல நீ செய்ய முடியும். இப்ப 13ல இருந்து 17ஆவது வசனம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 14வது அதிகாரம் முழுவதும் திருத்துவமே உள்ள இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். இப்ப நம்ம 18ஆம் வசனம் படிக்கிறோம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். சீசர் இடத்துல சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்ன பார்க்காது. ஏன்னா சிலுவைக்கு அப்புறம் உயிர் திறந்ததுக்கு அப்புறம் சீசர் இடத்துல தன்னை வெளிப்படுத்தினாரு, மத்த யாருக்கும் தெரியாது. ஆனா உலகம் அவரை பார்க்காது, நீங்க என்ன பார்ப்பீங்க, நான் பிழைக்கிறபடினா நீங்களும் பிழைப்பீர்கள். இப்ப 20 வசனம், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ரொம்ப முக்கியம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 10ஆம் வசனத்துல சிலுவைக்கு முன்பாக நாம எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம். 10ஆம் வசனத்துல நான் பிதாவிலும் பிதா என்னிலும், 11ஆம் வசனத்துல நான் பிதாவிலும் பிதா என்னிலும். அப்படின்னா நம்ம இன்னும் சிலுவைக்கு முன்பாக இன்னும் அந்த வாசஸ்தலத்துக்குள்ள போல பாருங்க, அந்த உறவுக்குள்ள போல. திருத்துவ உறவு எப்படி இருக்குதோ அந்த உறவுக்குள்ள நம்ம இன்னும் போகல. ஏன்னா நான் பிதாவிலும் பிதா என்னிலும், நான் பிதாவிலும் பிதா என்னிலும், நான் பிதாவிலும் பிதா என்னிலும், இப்படி சொல்லிட்டு வந்த இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ற. என்ன நடக்குது அப்படின்னா 20 வசனம், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும், நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இயேசு கிறிஸ்து இப்ப சொல்றாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும்.
அப்புறம் நான் உங்களிலும். இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா, நாம இயேசுக்குள்ள இருக்கிறாரா, இயேசு பிதாவுக்குள்ள இருக்காரா? இந்த உறவை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த உறவை நாம் அனுபவிக்க வேண்டும். இதுதான் வாசஸ்தலம். பாருங்க, நமக்கு ஒரு இடம் உண்டு. அது என்ன இடம் அப்படின்னா, பிதாவோட இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம், இயேசு கிறிஸ்துவோட இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம், பரிசுத்த ஆவியானோட இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம், திருத்துவத்துக்குள்ள அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கு, அந்த உறவை நமக்கு தந்துட்டாங்களா. இதை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆமா, நிறைய வாசஸ்தலங்கள் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஸ்பெஷல் வாசஸ்தலம் எங்க அப்படின்னா, அவருடைய இருதயத்துக்குள்ள. மற்ற வாசஸ்தலத்துல தேவதூதர்கள் இருக்கட்டும், ஜீவன்கள் இருக்கட்டும், ஆனா நீ என் இருதயத்தின் வாசஸ்தலத்துல வாசம் செய்ய போகிறாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க பிதாவுடைய இருதயத்துக்குள்ள, இயேசு கிறிஸ்துவோட இருதயத்துக்குள்ள, பரிசுத்தாவோட இருதயத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க என்பது சத்தியம். சிலுவைக்கு அப்புறம் இதை நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்க அங்கதான் இருக்கிறீங்க. ஆனா இதை நீங்க நம்பிட்டீங்கன்னா அதை அனுபவிக்கலாம், உணர்வு பூர்வமாக அனுபவிக்கலாம், திருத்துவத்தை கொண்டாடலாம், அனுபவத்துக்குள்ள வரலாம். ஒரு விஷயம் நான் சொல்றேன், நம்ம பரலோகம்னு சொல்றோம். ஒரு வேளை பரலோகம்னு ஒண்ணு இல்லைன்னா, பரலோகம் இருக்குது, ஒரு வேளை பரலோகம்னு ஒண்ணு இல்லைன்னா இயேசு நமக்கு வேண்டாமா? பரலோகம் என்பது ஒரு இடம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்துக்காக நம்மளை அழைக்கவில்லை, உறவுக்காக அழைத்திருக்கிறார். இடம் ஒரு மேட்டரே கிடையாது, ஆனா உறவுதான் மேட்டர். உறவுதான் முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, உறவு இல்லாம நம்ம பரலோகத்துக்கு போய் என்ன பண்ணணும்? சோ அந்த உறவை இப்பொழுதே அனுபவிக்க முடியும். பாருங்க, அப்படி ஒரு இடத்துல வச்சிருக்காரு. நான் திரும்ப பல வாரங்களா நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளை எந்த அளவு நேசிக்கிறார் அப்படின்றத வசனத்தின் மூலமா நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமா தெரியப்படுத்திருக்கிறார். இது நமக்கான வசனம், நமக்குண்டான வசனம், நமக்கென்று இருக்க வசனம். நாம திருத்துவத்துக்குள்ள இருக்கோம், பிதாவுக்குள்ள இருக்கோம், இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கோம், இருதயத்துக்குள்ள இருக்குது. 20 வசனத்துல 3-20 சேர்த்து நம்ம படிக்க முடியும். பாருங்க, 20 வசனம், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இப்ப 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, சிலுவைக்கு அப்புறம் பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி, இப்ப நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி. 20ஆம் வசனம், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். இயேசு பிதாவுக்குள்ள இருக்கிறாரா, அங்கிருந்து வந்தாரா, நம்மளை அப்படியே சேர்த்து கொண்டு போய் பிதாவுக்குள்ளும் இயேசுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளும் நம்மளை வச்சிருக்கிறாரு. இதை இப்பொழுதே நம்மளால அனுபவிக்க முடியும், அந்த திருத்துவ உறவை. இதை நாம் அனுபவித்து உணர்ந்து கொண்டு வாழ்ந்தால் பெரிய கிரியைகளை நம்ம இங்க என்ன பண்ண முடியுமா? செய்ய முடியும். சோ அந்த உறவுக்குள்ள நாம் இருப்போம், வாழ்க்கையை கொண்டாடுவோம். ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உங்களுடைய உறவு ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்க வாசம் செய்யறீங்க, உங்க இருதயத்துக்குள்ள இவர்களும் நாங்கள் வாசம் செய்கிறோம். இதை உணரக்கூடிய மனக்கண்களும் இருதயத்தை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.